இப்போ நம்ம பார்க்க போகிறது அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் தேர்ட் ரிவிஷன் கொஷின் பேப்பரில் இருக்க எரர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஐ பாட் அண்ட் புக் திஸ் மார்னிங். இதில் இருக்க எரர் வந்து புக்குங்கிற வேர்டு வந்து கான்சனண்ட்டில் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஆன் சொல்லக்கூடாது, ஏ புக்குன்னு சொல்லணும். அப்போ ஆன்சர் வந்து ஐ பாட் ஏ புக் திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்கும். செகண்ட் கொஷின், சீதா கோஸ் டு த மார்க்கெட் எஸ்டர்டே. இந்த இடத்துல கடைசியாக எஸ்டர்டேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து முடிஞ்சு போனது. அப்போ அங்கே இருக்கிற மெயின் வெர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றி வென்ட்டுன்னு எழுதணும். ஆன்சர் பாருங்கள், சீதா வென்ட் டு த மார்க்கெட் எஸ்டர்டே. எஸ்டர்டே அப்படின்னா மெயின் வெர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். கோவோட பாஸ்ட் டென்ஸ் வென்ட், அதை மறந்துடக்கூடாது. தேர்ட் கொஷின், வி ஹாவ் நாட் ஈட்டன் எனிதிங் ஃப்ரம் எ லாங் டைம். ஃப்ரம்ங்கிறது ஒரு ஆரம்பித்து ஒரு ஸ்டார்டிங் டைம்லேருந்து எண்டிங் டைம் வரைக்கும். இந்த இடத்துல ரொம்ப நேரமாக நாங்கள் சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறப்ப ஃபார் எ லாங் டைம் அப்படின்னு சொல்லணும். ஃப்ரம்ன்ற வேர்டு கொடுத்துருந்தா ஸ்டார்டிங் டைம் கொடுத்துருக்கணும், அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ரொம்ப நேரமாக நாங்கள் சாப்பிடலை, அப்போ லாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷனை நம்ம எழுதிக்கணும். ஃபோர்த்து கொஷின், சுந்தர் இஸ் எய்தர் எ கிரிக்கெட் பிளேயர் நார் எ ஃபுட்பால் பிளேயர். இந்த கொஷினில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, எய்தர் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே ஆர் இருக்கணும். நெய்தர்னு வந்துச்சுன்னா தான் நார் இருக்கணும். என்என் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நெய்தர் நார். இந்த இடத்துல எய்தர்னு கொடுத்துருக்கிறதுனால அந்த நாருங்கிற வேர்டை எடுத்துகிட்டு ஆர் அப்படிங்கிற வேர்டை நம்ம சேர்த்துக்கணும். லாஸ்ட் கொஷின், வி வாட்ச்டு த ஷீப்ஸ் கிரேசிங் இன் த ஃபீல்டு. இந்த லக்கேஜ் ஃபர்னிச்சருக்கு சொன்ன மாதிரி ஷீப்புக்கும் எஸ் சேர்க்காம தான் எழுதணும். அப்போ ஆன்சர் வந்து வி வாட்ச்டு த ஷீப் கிரேசிங் இன் த ஃபீல்டு. ஷீப்புங்கிற அந்த ஒரு அனிமலுக்கு நம்ம எஸ் சேர்க்காம ஷீப் சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் எஸ் இல்லாமல் தான் எழுதணும். இதுதான் இதில் இருக்க எரர். இப்போ நம்ம பார்க்க போகிறது கடலூர் டிஸ்ட்ரிக்டில் தேர்ட் ரிவிஷன் கொஷின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஷின், இதை நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐ அண்ட் ஹீ ஹாவ் ப்ரிப்பேர்ட் த லெசன் வெல். இதில் என்ன சேஞ்ச்னா, இதில் வந்து நீங்கள் வந்து பர்சனல் ப்ரொனவுனை பற்றி தெரிஞ்சுக்கணும். பர்சனல் ப்ரொனவுனோட ஆர்டர் படி செகண்ட் பர்சனை ஃபஸ்ட்டாக எழுதணும், தேர்ட் பர்சனை செகண்டாக எழுதணும், ஃபர்ஸ்ட் பர்சனை லாஸ்ட்டாக எழுதணும். இந்த கொஷினில் ஐ அண்டு ஹீன்னு கொடுத்துருக்காங்க. ஐ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், அப்போ அதை லாஸ்ட்டாக எழுதணும். ஹீங்கிறது செகண்ட் பர்சன், அப்போ அதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும். தேர்ட் பர்சன் இல்லை, அதனால் இருக்கிறது வரைக்கும் எழுதிக்கணும். ஹீங்கிறது செகண்ட் பர்சன், அதை முதல்ல கொண்டு வந்துடணும். ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன், அதை லாஸ்ட்டாக கொண்டு போயிடணும். இதை நீங்கள் ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்கணும். இதை மாற்றிட்டு ஹீ அண்ட் ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் த லெசன் வெல் அப்படின்னு நீங்கள் எழுதணும். செகண்ட் கொஷின், ப்ளீஸ் டெல் மீ ஹூ ஆர் யூ. இதை வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ராகேட்டிவாக எடுத்துக்காமல் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறப்ப அந்த ஹூ ஆர் யூங்கிற வேர்டை எடுத்துகிட்டு ஹூ யூ ஆர்ன்னு நம்ம சொல்லணும். அப்போ ப்ளீஸ் டெல் மீ ஹூ யூ ஆர், நீங்கள் யார் அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி நம்ம இதை எழுதலாம். இன்ட்ராகேட்டிவ் எடுத்துகிட்டு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதலாம். தேர்ட் கொஷின், ஒன் ஆஃப் த மேன் இஸ் ஷவுட்டிங். இந்த கொஷினில் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எங்கெங்கெல்லாம் ஒன் ஆஃப் த கொடுக்குறாங்களோ அவங்க கூட எஸ் சேர்க்கணும். ஆனால் மேனுக்கு நம்ம எஸ் சேர்க்கக்கூடாது. மேனோட ப்ளூரல் மென்னாக மாற்றணும். எஸ் சேர்க்கணும்னு சொன்னது நான் ப்ளூரலாக மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். எல்லா வேர்டுக்கும் நம்ம எஸ் சேர்த்துட்டா ப்ளூரல் ஆகிடாது. மேனுக்கு மென்னுன்னு எழுதினாலே போதும். அப்போ ஆன்சர் வந்து ஒன் ஆஃப் த மென் இஸ் ஷவுட்டிங் அப்படின்னு சொல்லணும். ஃபோர்த் கொஷின், எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். இதை வந்து நம்ம வந்து எர்த்துங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நவுன், ஒரு சப்ஜெக்ட். அது எதுவுமே ஒரு ஆர்டிக்கல் இல்லாமல் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கலை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம், ஆட் பண்ணி எழுதிக்கலாம். லாஸ்ட் கொஷின், ஐ ஹேட் எ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு கன்வே. இந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, டு கன்வே அப்படின்னா நான் இதுக்கப்புறம் தான் நான் சொல்ல போகிறேன், ஆனால் ஸ்டார்டிங்கில் ஐ ஹேடுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஐ ஹேடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ் ஆகிடுச்சு. அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா ப்ரெசன்ட் டென்ஸாக மாற்றி எழுதலாம். ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு கன்வே. நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறத நம்ம ப்ரெசன்ட் டென்ஸாக நம்ம மாற்றி எழுதணும். ஹேடுங்கிற பாஸ்ட் டென்ஸ் எடுத்துகிட்டு ப்ரெசன்ட் டென்ஸாக நம்ம மாற்றி எழுதணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தேர்ட் ரிவிஷன் கொஷின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஷின், ரிமூவ் த லக்கேஜஸ் ஃப்ரம் ஹியர். இந்த கொஷினில் இருக்க எரர் வந்து லக்கேஜ்க்கு நம்ம எப்போவுமே எஸ் சேர்க்காமல் எழுதணும். அதை வந்து ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுறப்ப எஸ் சேர்க்கக்கூடாது. அப்போ ஆன்சர் வந்து ரிமூவ் த லக்கேஜ் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் கொஷின், ஹீ டோல்டு டு மீ எ ஸ்டோரி. இதில் இருக்க அந்த மெயின் வேர்ப் வந்து டோல்டுங்கிற வேர்ட் வந்து
டூங்கிற வேர்டை ஏற்றுக்காது, அந்த ப்ரிப்போசிஷனை எடுத்துகிட்டு எழுதணும். ஒரு பேர் இன்ஃபினிட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஒரு டிரான்சிட்டிவ் வேர்பாக கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் சரி, அது வந்து ஒரு டூவை அக்செப்ட் பண்ணாது. அப்போ என்ன பண்ணணும்? ஹீ டோல்டு மீ ஏ ஸ்டோரி அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதுறது கரெக்டாக இருக்கும். தேர்ட் கொஷின், ஐ ஆம் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2010. இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, அந்த சின்ஸுங்கிற வேர்டை பார்க்கணும். 2010 2010 நான் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஏற்கனவே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, இதுக்கப்புறமா தொடர்ந்து ஒர்க் பண்ணுவார். இதை கிராமட்டிக்கலாக பார்த்தா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதணும். அப்போ ஆன்சர் வந்து ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2010. கொஷினில் ப்ரெசன்ட் கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க, ஆனால் இதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஃபோர்த் கொஷின், கமலா இஸ் ஒன் ஆஃப் த டாக்கட்டிவ் கேர்ள் இன் த கிளாஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒன் ஆஃப் தன் வந்தாலே அங்கே என்ன சப்ஜெக்ட் ஆர் நவுன் இருக்கோ அவங்க கூட எஸ் சேர்க்கணும். இங்கே கேர்ள் இருக்காங்களா, அப்போ கேர்ள் கூட எஸ் சேர்க்கணும். அப்போ ஆன்சர் வந்து கமலா இஸ் ஒன் ஆஃப் த டாக்கட்டிவ் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். லாஸ்ட் கொஷின், ஐ கன்வேட் த மெசேஜ் த்ரூ த ஃபோன். நான் வந்து ஒரு தகவலை ஃபோன் மூலமாக நான் சொல்லியிருக்கேன். அப்போ த்ரூ த ஃபோனுன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஓவர் த ஃபோனு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஃபோன் காலை பற்றி பேசுகிறப்ப ஓவர் த ஃபோன் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து ஐ கன்வேட் த மெசேஜ் ஓவர் த ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் 3rd ரிவிஷன் கொஷின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஷின், சைக்கிள்ஸ் இஸ் டேமேஜ்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் இருக்க எரர் வந்து சைக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேர்பை ப்ளூரலாக மாற்றிடணும். சைக்கிள்ஸ் ஆர் டேமேஜ்னு எழுதணும். இல்லைனா இப்படி கூட எழுதலாம். அந்த ஹெல்பிங் வேர்ப் இஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவைப்படுற சிங்குலர் சப்ஜெக்ட் சைக்கிள் இஸ் டேமேஜ்னு எழுதலாம். இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைக்கிள்ஸ் ஆர் டேமேஜ்னு எழுதலாம். 2 விதமாக இதுக்கு ஆன்சர் எழுதலாம். செகண்ட் கொஷின், நோ நியூஸ் ஆர் குட் நியூஸ். நியூஸ் எப்போவுமே சொல்கிறப்ப சிங்குலராக தான் சொல்லணும். அப்போ ஆர் எடுத்துகிட்டு இஸ்ன்னு எழுதணும். நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ் அப்படின்னு சொல்லணும். தேர்ட் கொஷின், கலா இஸ் டாலஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் நீங்கள் இஎஸ்டி பார்க்குறீங்களோ அதுக்கு முன்னாடி இஸ் த அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கணும். இங்கே இஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சரில் த சேர்த்து எழுதணும். அந்த இஸ்ஸுக்கும் இஎஸ்டி வேர்டுக்கு நடுவில் த சேர்த்து எழுதணும். அப்போ ஆன்சர் வந்து கலா இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். இது வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சூப்பர்லேட்டிவ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்டின்னு நீங்கள் ஒரு வேர்டை பார்த்தீங்கன்னா இஸ் த அப்படிங்கிற வேர்டை நீங்கள் எழுதணும். ஃபோர்த் கொஷின், ஹாவ் எனி ஒன் சீன் மை பர்ஸ். யாராச்சும் என்னோட பர்ஸை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறப்ப யாராச்சுங்கிறப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கை காமிச்சு கேட்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? ஹாவ்ங்கிற ப்ளூரல் வேர்பை எடுத்துகிட்டு ஹேஸுங்கிற சிங்குலர் வேர்பை எழுதிக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து ஹேஸ் எனி ஒன் சீன் மை பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாஸ்ட் கொஷின், ஹீ டோல்ட் டு மீ எ ஸ்டோரி. இதை நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க செகண்ட் கொஷின்லேயே சொல்லியிருக்கேன். அதே ஆன்சர் தான் இதுக்கும். பேர் இன்ஃபினிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம டூங்கிற வேர்டை எடுத்துகிட்டு ஹீ டோல்ட் மீ எ ஸ்டோரின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட 3rd ரிவிஷன் கொஷின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஷின், மெனி ஆஃப் த புக் ஆர் காஸ்ட்லி. இந்த கொஷினில் மெனின்னு கொடுத்துருக்காங்க. மெனின்னு வந்தாலே அங்கே பேசுகிற சப்ஜெக்டை நம்ம ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஹெல்பிங் வேர்பு ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஆர் எப்போவுமே நம்ம ப்ளூரல் சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ புக்குங்கிற வேர்ட் கூட நம்ம எஸ் சேர்க்கணும். ஆன்சர் பாருங்கள், மெனி ஆஃப் த புக்ஸ் ஆர் காஸ்ட்லி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். செகண்ட் கொஷின், ஆஸ் வி வேர் புவர் அண்ட் ஸோ வி ஸ்டார்வ்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தோ, ஈவன் தோ, ஆஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகிற கொஷினுக்கு எல்லாமே இந்த தோ, ஈவன் தோ, ஆஸ் இதை எழுதி கமா போட்டு அங்கே இருக்கிற கன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சு எழுதணும். அப்படி இல்லையா, இந்த ஆஸ், தோ, ஈவன் தோ இந்த வேர்ட்ஸை எடுத்துகிட்டு ஃபஸ்ட் லெட்டரை கேபிட்டல் லெட்டராக மாற்றிட்டு நடுவில் இருக்க கன்ஜெக்ஷனை அப்படியே வச்சு எழுதி லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இப்போ ஆன்சர் பாருங்கள், ஆஸ் வி வேர் புவர் கமா வி ஸ்டார்வ்டு. இல்லையா, வி வேர் புவர் அண்ட் ஸோ வி ஸ்டார்வ்டு அப்படின்னு நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதுனா சரியாக இருக்கும். தேர்ட் கொஷின், ஹி கோஸ் டு ஸ்கூல் பை ஃபுட். இதில் நீங்கள் எப்போவுமே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பைங்கிற வேர்டை நம்ம டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பை ட்ரெயின், பை கார், பை பஸ் அப்படின்னு சொல்லலாம். காலால் நடந்து போகிறதுக்கு எல்லாமே ஆன் ஃபுட்டுன்னு தான் சொல்லணும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா, ஹி கோஸ் டு ஸ்கூல் ஆன் ஃபுட் அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். ஃபோர்த்து கொஷின்,
he went to US to work அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து நம்ம அந்த யூஎஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி நேமுக்கு முன்னாடி தங்கிற ஆர்டிக்கிளை நம்ம சேர்த்துக்கலாம். he went to the US to work அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாஸ்ட் கொஷின், நவ் மதர் குக்ஸ். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நவ்ங்கிறது ஒரு கீவேர்டு. அதை நம்ம கிராமட்டிக்கலாக பார்க்குறப்ப, டென்சஸில் பார்க்குறப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு தான் நம்ம அந்த நவ்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். இங்கே மதர் குக்ஸ்னு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நவ்ங்கிற கீவேர்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு சூட் ஆகும். அப்போ ஆன்சர் பாருங்கள், நவ் மதர் இஸ் குக்கிங் அப்படின்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம இதை எழுதுகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கரூர் டிஸ்ட்ரிக்டோட 3rd ரிவிஷன் கொஷின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஷின், அஜய் லிவ்ஸ் இன் யுனைடெட் கிங்டம். இதில் யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்கு முன்னாடி தங்கிற ஆர்டிக்கல் சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். அப்போ ஆன்சர் அஜய் லிவ்ஸ் இன் த யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் கொஷின், மை ஃபாதர் அண்ட் ஐ வாஸ் குட் அட் ட்ராயிங் பிக்சர்ஸ். இதில் மை ஃபாதர் அண்ட் ஐன்னு 2 சப்ஜெக்ட் இருக்குது. 2 சப்ஜெக்ட் இருந்தால் அங்கே ப்ளூரல் வேர்பு இருக்கணும். ஆனால் இங்கே வாஸ் அப்படிங்கிற சிங்குலர் வேர்பு இருக்குது. அதை நாம் அதோட பாஸ்டென்ஸாக இருக்கிற ப்ளூரல் வேர்பாக வேர் அப்படிங்கிற வேர்பாக நம்ம மாற்றி எழுதணும். அப்போ ஆன்சர் என்ன பண்ணலாம், மை ஃபாதர் அண்ட் ஐ வேர் குட் அட் ட்ராயிங் பிக்சர்ஸ் அப்படின்னு நம்ம எழுதணும். தேர்ட் கொஷின், ஹாவ் எனி ஒன் சீன் மை பேக். யாராச்சும் என்னோட பேக்கை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறப்ப சிங்குலராக தான் நம்ம கேட்போம். அப்போ ப்ளூரலாக இருக்கிற ஹாவ்ங்கிற வேர்பை எடுத்துகிட்டு ஹேஸ் சிங்குலர் வேர்பாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஆன்சர் ஹேஸ் எனி ஒன் சீன் மை பேக் அப்படின்னு நம்ம சிங்குலர் வேர்பாக மாற்றணும். ஃபோர்த்து கொஷின், மேத்தமேட்டிக்ஸ் ஆர் ஏ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. மேத்தமேட்டிக்ஸுங்கிற சப்ஜெக்டை நம்ம எப்போவுமே சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். எஸ் இருக்கிறதுனால, எஸ்ஸில் முடிகிறதுனால அதை நம்ம ப்ளூரலாக எடுத்துக்கக்கூடாது. அப்போ ஆன்சர் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் ஏ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு நம்ம சொல்லணும். லாஸ்ட் கொஷின், சதீஷ் ப்ரிஃபர்ஸ் ஜூஸ் தேன் ஐஸ்கிரீம். இந்த ப்ரிஃபர், சீனியர், ஜூனியர், டாலர், யங்கர், ஓல்டர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கொஷினில் இருக்க தேன் எடுத்துகிட்டு ஆன்சரில் டூங்கிற வேர்டை நம்ம சேர்த்துக்கணும். அப்போ சதீஷ் ப்ரிஃபர்ஸ் ஜூஸ் டு ஐஸ்கிரீம்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட், மதுரை டிஸ்ட்ரிக்ட் 3rd ரிவிஷன் கொஷின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஷின், மை டாட்டர் இஸ் ஃபாண்ட் டு மியூசிக். ஃபாண்ட் அப்படின்னா விருப்பம் அப்படின்னு சொல்லலாம், பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபாண்டுங்கிற வேர்டுக்கு ப்ரிப்போசிஷன் எப்பவுமே ஆஃப் தான் எழுதணும். அப்போ ஆன்சர் மை டாட்டர் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக். செகண்ட் கொஷின், எக்கனாமிக்ஸ் ஆர் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். எக்கனாமிக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தா மேத்தமேட்டிக்ஸ் இது எல்லாமே சிங்குலர் வேர்பாக தான் நம்ம எழுதணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்கனாமிக்ஸ் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட், அதை சிங்குலர் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு சிங்குலர் வேர்பாக எழுதணும். தேர்ட் கொஷின், ஷீ இஸ் போத் எ சிங்கர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் எ டான்சர். இதில் போத்துங்கிற வேர்டு அண்டு கூட சேர்த்து எழுதணும். அப்படி இல்லையா, போத்துங்கிற வேர்டு எடுத்துட்டு ஆஸ் வெல் அஸ் வச்சு மட்டும் எழுதணும். ஆன்சர் பாருங்கள், ஷீ இஸ் எ சிங்கர் ஆஸ் வெல் அஸ் எ டான்சர்னு எழுதலாம். இல்லையா, இந்த மாதிரி எழுதலாம். இன்னொரு விதமாக இந்த மாதிரி எழுதலாம், ஷீ இஸ் போத் எ சிங்கர் அண்ட் எ டான்சர்னு எழுதலாம். ஃபோர்த்து கொஷின், குட் த ட்ரெயின் பி ஆன் டைம். ட்ரெயின் கரெக்ட் டைமுக்கு வருமா அப்படின்னு கேட்குறப்ப இன்னும் வரவே இல்லை, இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. அப்போ இங்கே வந்து வில்லுங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வில் த ட்ரெயின் பி ஆன் டைம் அப்படின்னு நம்ம கேட்குறது சரியாக இருக்கும். லாஸ்ட் கொஷின், ஏ எர்த் கோஸ் அரவுண்ட் த சன். நம்ம இந்த எர்த்துங்கிற வேர்டு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்போ அதுக்கு நமக்கு பரிச்சயமாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்டுங்கிறதுனால த எர்த் கோஸ் அரவுண்ட் த சன் அப்படின்னு எழுதுறது சரியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் 3rd ரிவிஷன் கொஷின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹிஸ் சன் இன் லாஸ் ஹாவ் கம் ஹோம். இதில் ஹாவ்ங்கிற ஒரு ப்ளூரல் வேர்ப் கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ஜெக்டை நம்ம ப்ளூரலாக எழுதணும். மேலே எஸ் இருக்கிறதுனால அது ப்ளூரலாக கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா ஐஃபனில் ஸ்டார்ட் ஆகிற சப்ஜெக்ட்க்கு சன் இன்லா, மதர் இன்லா இவங்கெல்லாம் சிங்குலராக இருக்கப்ப அவங்க ப்ளூரலாக நம்ம மாற்றினோம்னா கடைசியாக எஸ் சேர்க்காம அந்த வேர்டு ஃபஸ்ட்டு வேர்ட்லேயே நம்ம எஸ் சேர்த்துடணும். சன்ஸ் இன்லா, மதர்ஸ் இன்லா, ஃபாதர்ஸ் இன்லா அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இதோட ஆன்சர் பாருங்கள், ஹிஸ் சன்ஸ் இன் லா, லாவில் இருக்க மேலே கொஷினில் இருக்க எஸ் எடுத்துடணும். ஹாவ் கம் ஹோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். செகண்ட் கொஷின், ராஜன் ஸ்லோலி செட்டில் டவுன் இன் இஸ் ரிட்டையர்ட் லைஃப். இதை நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸாகவும் எழுதலாம், பாஸ்ட் டென்ஸாகவும் எழுதலாம். அந்த மெயின் வேர்பை சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆன்சர், ராஜன் ஸ்லோலி செட்டில்ஸ் டவுன் இன் இஸ் ரிட்டையர்ட் லைஃப். ராஜனுங்கிறவர் சிங்குலராக இருக்கிறதுனால வேர்ப் கூட எஸ் சேர்க்கணும். இல்லை பாஸ்ட் டென்ஸாகவும் எழுதலாம். ராஜன் ஸ்லோலி செட்டில் டவுன் இன் இஸ் ரிட்டையர்ட் லைஃப் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ் வேர்பாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம்.
தேர்ட் கொஷின், ஆஸ் வி வேர் லேட் ஸோ வி அப்பாலஜைஸ்டு. நாங்கள் தாமதமாக வந்ததுனால அதனால் எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆஸ் தோ ஈவன் தோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கமா போடணும், கன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இல்லையா நான் சொன்ன இந்த 3 வேர்டும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக மாற்றிட்டு கன்ஜெக்ஷன் எழுதி ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஆன்சர் பாருங்கள், ஆஸ் வி வேர் லேட் கமா வி அப்பாலஜைஸ்ட் அப்படின்னு சொல்லணும். இல்லையா இன்னொரு இந்த விதமாக ஆன்சர் எழுதலாம், வி வேர் லேட் ஸோ வி அப்பாலஜைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபோர்த்து கொஷின், நோ சூனர் டிட் ஹீ see the snake when he shouted. இந்த கொஷினில் நோ சூனர்னு வந்தாலே நாம் அங்கே இருக்கிற வென் எடுத்துகிட்டு தான் போட்டுக்கணும். இது இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ஒரு 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்க ஒரு கிராமர் டாபிக். நோ சூனர்னு வந்தால் தான் எடுத்துகிட்டு தான் சேர்த்துட்டு எழுதணும். அப்போ ஆன்சர் பாருங்கள், நோ சூனர் டிட் ஹீ see the snake than he shouted அப்படின்ட்டு எழுதணும். லாஸ்ட் கொஷின், we have not eaten anything from a long time. ஃப்ரம்ங்கிறது ஸ்டார்டிங் டைமை குறிக்கும். இங்கே அந்த மாதிரி டைம் எதுவும் சொல்லலை, ஃபார் எ லாங் டைம்னு நம்ம சொல்லணும். நீண்ட காலமாக அப்படின்னு வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற ஃப்ரம் எடுத்துகிட்டு ஃபாருங்கிற வேர்டை சேர்த்துட்டு நம்ம எழுதணும். ஏன்னா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம ஃபாருங்கிற வேர்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர், we have not eaten anything for a long time அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் 3rd ரிவிஷன் கொஷின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஷின், ஷீ பேக் த கேக். இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஷீங்கிற சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கடுத்து இருக்கிற மெயின் வேர்ப் வந்து எஸ் இல்லாமல் இருக்குது. நாம் சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கிறதுனால எஸ் சேர்த்து எழுதணும். ஷீ பேக்ஸ் த கேக் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா அதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும், ஷீ பேக்டு த கேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் கொஷின், ஐ ப்ரிஃபர் காஃபி தேன் டீ. இந்த ப்ரிஃபர் சீனியர் ஜூனியர் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா தேன் எடுத்துகிட்டு டூங்கிற வேர்டாக போடணும். அப்போ ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர்ட் கொஷின், ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அஃபெக்டட் பை கொரோனா. இதில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒன் ஆஃப் தன் வந்தாலே அதுக்கு அடுத்து இருக்கிற சப்ஜெக்ட் கூட எஸ் சேர்க்கணும், அதை சேர்த்துருக்காங்க, ஸோ நோ சேஞ்ச். ஆனால் இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒன்றுன்னு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்கல்ல, அப்படின்னா என்னென்னா அது ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வரும். அப்போ அங்கே இருக்கிற ஹெல்பிங் வேர்ப் ஆருங்கிற ப்ளூரல் வேர்ப் எடுத்துகிட்டு சிங்குலர் வேர்ப் இஸ்ன்னு எழுதணும். ஏன்னா ஒன் ஆஃப் தென் வந்ததுனால நாம் சப்ஜெக்ட் கூட எஸ் சேர்த்துட்டோம். ஆனால் மாணவர்களில் ஒவ்வொருவரும், அப்போ அந்த ஒவ்வொருவரும்க்கு நாம் வேர்பை ஆருங்கிறத எடுத்துகிட்டு இஸ்ங்கிற வேர்பாக நம்ம எழுதணும். இப்போ ஆன்சர் பாருங்கள், ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் அஃபெக்டட் பை கொரோனா. மாணவர்களில் ஒருவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுதான் அதோட ஆன்சர். ஃபோர்த் கொஷின், திஸ் இஸ் த பென் வென் ஐ லாஸ்ட். இதை ப்ரொனவுன்ஸ் படி பார்க்குறப்ப இந்த கொஷினில் நம்ம பென் அப்படிங்கிற ஒரு பொருளை பற்றி பேசுகிறோம், எழுதுகிற பேனை பற்றி பேசுகிறோம். அதை வந்து அவர் தொலைச்சிட்டு இருக்கார் போல். அப்போ பொருளை பற்றி பேசுகிறப்ப விச் ஆர் தட்டுன்னு எழுதணும். ஏன்னா வென்னுங்கிறது டைமை மென்ஷன் பண்ணுற ப்ரொனவுன். நாம் இந்த இடத்துல வந்து நம்ம விச் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் வந்து திஸ் இஸ் த பென் விச் ஐ லாஸ்ட். இதுதான் அந்த பேனா, அது எதுனா நான் தொலைச்சிட்டது அப்படின்னு சொல்கிறப்ப வென் எடுத்துகிட்டு விச்னு எழுதணும். ஏன்னா பொருளை பற்றி பேசுகிறப்ப விச் ஆர் தட் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதணும். லாஸ்ட் கொஷின், ஐ எம் ஏ டாக்டர் ஆம் அண்ட் ஐ. இது வந்து கொஷின் டாக் ஃபார்மேட்டில் இருக்குது. அங்கே இருக்கிற ஹெல்பிங் வேர்ப் கூட நம்ம நாட் சேர்ப்போம். ஆனால் அங்கே ஹெல்பிங் வேர்ப் என்ன இருக்குது, ஆம் இருக்குது. ஆம் கூட எப்போவுமே நாட் சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும், ஆரண்ட் ஐன்னு நம்ம சொல்லணும். அப்போ ஆன்சர் வந்து ஐ எம் ஏ டாக்டர் ஆரண்ட் ஐ அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் 3rd ரிவிஷன் கொஷின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஷின், த மீட்டிங் பிகின்ஸ் இன் 10 o'clock ஷார்ப்லி. இதில் இருக்க எரர் என்னென்னா, நம்ம டைமை சொல்கிறப்ப 5 o'clock 7 o'clock 10 o'clock அப்படின்னு சொல்கிறப்ப ப்ரிப்போசிஷன் அட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஏடி அட்டுங்கிற வேர்டை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் பாருங்கள், த மீட்டிங் பிகின்ஸ் அட் 10 o'clock ஷார்ப்லி அப்படின்னு நம்ம சொல்லணும். செகண்ட் கொஷின், இஃப் ஐ ஹேட் எ கார் ஐ வுட் ஹாவ் கான் டு டெல்லி. இது வந்து இஃப் கண்டிஷனல் கிளாஸ் படி எழுதணும். இஃப் கண்டிஷனல் கிளாஸ் படி ஃபஸ்ட்டு டைப்பில் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் வில் ப்ளஸ் ரூட் வேர்டாக எழுதணும். பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா வுட் ப்ளஸ் ரூட் வேர்டாக எழுதணும். இங்கே ஹேடுங்கிறது பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோன்னா வுட் ஹாவ் கான் டு டெல்லிங்கிற வேர்டை அந்த லைனை ஐ வுட் கோ டு டெல்லின்னு எழுதணும். அப்போ ஆன்சர் பாருங்கள், இஃப் ஐ ஹேட் எ கார் ஐ வுட் கோ டு டெல்லி அப்படின்னு நம்ம எழுதணும். இது இஃப் கண்டிஷனல் கிளாஸுங்கிற ஒரு கிராமர் டாப்பிக்கில் வர ஒரு ரூல். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.
தேர்ட் கொஷின், ஐ மெட் அண்ட் ஒன் ஐடு மேன். நான் வந்து ஒரு கண் உடைய மனிதனை பார்த்தேன். அப்போ இந்த இடத்துல ஒன்னுங்கிறது ஒரு வொவல் சவுண்டு. வொவலுக்கு இங்கே ஆன் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம அப்படி எடுத்துக்கக்கூடாது. ஒன் அப்படிங்கிற வேர்டில் இருக்க ஃபஸ்ட்டு லெட்டர் ஓங்கிறது கான்சனன்ட் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த கான்சனண்ட்டோட ஆர்டிக்கல் எடுத்துக்கணும். அப்போ ஆன்சர் என்ன எழுதலாம்? ஐ மெட் எ ஒன் ஐடு மேன். ஒன்னுக்கு எப்போவுமே வொவல் சவுண்ட் கிடையாது, கான்சனன்ட் சவுண்டு தான். அதனால் கான்சனண்ட்டோட ஆர்டிக்கல் ஏ தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஃபோர்த்து கொஷின், மை ஃபாதர் வாக் ஃபாஸ்ட். மை ஃபாதர் சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கேன், வாக்குங்கிற மெயின் வேர்பும் சிங்குலராக இருக்கேன். ஒன்று நம்ம அது கூட எஸ் சேர்த்துடணும், இல்லை பாஸ்ட் டென்ஸாக மாற்றிடணும். ஏன்னா சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கப்போ வேர்ப் கூட எஸ் சேர்க்கணும். அப்போ ஆன்சர் பாருங்கள், மை ஃபாதர் வாக்டு ஃபாஸ்ட்னு பாஸ்ட் டென்ஸாக சொல்லலாம், இல்லை மை ஃபாதர் வாக்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸாகவும் சொல்லலாம். லாஸ்ட் கொஷின், வி பாட் சம் ஃபர்னிச்சர்ஸ் எஸ்டர்டே. எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஃபர்னிச்சர், லக்கேஜ், ஷிப் இந்த மாதிரி வேர்டுக்கு எல்லாமே டியர் இவங்களுக்கு எல்லாமே நம்ம எஸ் சேர்க்கக்கூடாது, எஸ் இல்லாமல் தான் எழுதணும். வி பாட் சம் ஃபர்னிச்சர் எஸ்டர்டே, ஃபர்னிச்சருக்கு எஸ் சேர்க்கக்கூடாது. இதுதான் இதோட சேஞ்ச். அடுத்தது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தேர்ட் ரிவிஷன் கொஷின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஷின், ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் யூனிக். மாணவர்கள் ஒவ்வொருவரும் அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து சிங்குலர் ஆயிடுது. அப்போ சிங்குலர் வேர்பு கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற வேர்ட் கூட எஸ் இருக்கிறத எடுத்துடணும். அப்போ ஆன்சர் பாருங்கள், ஈச் ஸ்டூடெண்ட் இஸ் யூனிக். எஸ்ஸுங்கிற சிங்குலர் வேர்ப்க்கு சிங்குலர் சப்ஜெக்டாக எழுதணும். அப்போ எஸ்ஸுங்கிற வேர்டை எடுத்துடணும். செகண்ட் கொஷின், மை ஃபாதர் இஸ் எல்டர் தென் மை ஆன்டி. அப்போ தானுங்கிற வேர்டை டூவாக மாற்றிடணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ப்ரிஃபர், சீனியர், ஜூனியர், யங்கர், எல்டர் இதெல்லாமே வந்துச்சுன்னா தான் எடுத்துகிட்டு டூங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். தேர்ட் கொஷின், த கேட் சாட் ஆன் இட்ஸ் ஃபேவரட் ஷேர். இது வந்து எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா, த கேட்டுங்கிறத எ கேட்டாக மாற்றிக்கலாம். எ கேட் சாட் ஆன், அந்த இட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ஸாக போட்டுக்கலாம். அப்போ எ கேட் சாட் ஆன் இட்ஸ் ஃபேவரட் ஷேர் அப்படின்னு நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதலாம். ஃபோர்த்து கொஷின், த டீம் வேர் பிளேயிங் வெல் டுகெதர். அந்த டீம் வந்து ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டீமுங்கிறது சிங்குலர் வேர்டு. அப்போ மேலே வந்து அந்த வேர்ப் வந்து ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க, அதை நாம் சிங்குலர் வேர்பாக மாற்றணும். அப்போ ஆன்சர் பாருங்கள், த டீம் வாஸ் பிளேயிங் வெல் டுகெதர் அப்படின்னு நம்ம சொல்லணும். லாஸ்ட் கொஷின், மை சிஸ்டர் அண்ட் மீ வென்ட் டு த ஸ்டோர் டு பை சம் க்ரோசரிஸ். என்னோட சிஸ்டரும் நானும் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் க்ரோசரிஸை, மளிகை பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு போயிருந்தோம். இதில் மை சிஸ்டர் கரெக்டாக தான் இருக்கு. அண்டுக்கு அடுத்து மீங்கிற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, மீன் ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அது எப்போவுமே பாசிவ் வாய்ஸில் தான் ஆப்ஜெக்டாக தான் எழுதுவோம். அதை வந்து ஒரு வேர்புக்கு அடுத்து தான் எழுதுவோம். ஆனால் இங்கே ஸ்டார்டிங்லேயே சப்ஜெக்டாக வந்ததுனால மீங்கிற வேர்டை, மீ அப்படிங்கிற வேர்டை ஐ அப்படிங்கிற வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ரீசன் மீ அப்படின்னு எழுதுனா அது ஆப்ஜெக்டாக போயிடும், ஒரு வேர்புக்கு பின்னாடி தான் வரும். இதை வேர்புக்கு முன்னாடியே இருக்கிறதுனால இதை வந்து ஐங்கிற வேர்டாக நம்ம எழுதணும். மை சிஸ்டர் அண்ட் ஐ வென்ட் டு த ஸ்டோர் டு பை சம் க்ரோசரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டோட தேர்ட் ரிவிஷன் கொஷின் பேப்பர். இது வந்து லாஸ்ட் கொஷின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், த மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் தட் ஹி மைட் பே த ஃபைன். ஜட்ஜை ஆர்டர் பண்ணியிருக்காராம், அவர் வந்து ஃபைனை பே பண்ணணுன்ட்டு. இதை எல்லாமே நம்ம கட்டாயமாக கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற வேர்ட் வந்து மஸ்ட் எழுதணும், இல்லை ஷுட் எழுதணும். இந்த மே, மைட் எல்லாமே செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை கொடுக்கும். ஆனால் இது வந்து கட்டாயமாக செய்யணும் அப்படிங்கிறதுனால மஸ்ட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும், ஷுட்டுங்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்சர் பாருங்கள், த மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் தட் ஹி மஸ்ட் ஆர் ஹி ஷுட் பே த ஃபைன் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். செகண்ட் கொஷின், எனிபடி ஹாஸ் டேக்கன் அவே மை புக். என்னோடய புக்கு நீங்கள் யாராச்சும் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறப்ப இன்ட்ரோகேட்டிவாக கேள்வியாக கேட்கணும். அப்போ கேள்வி கேட்கணுன்னா என்ன பண்ணணும், அந்த வேர்பை ஃபஸ்ட்டு எழுதணும், ஃபஸ்ட்டு இருக்க சப்ஜெக்ட் எடுத்து வேர்புக்கு அடுத்து எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், ஹாஸ் எனிபடி டேக்கன் அவே மை புக். இன்ட்ரோகேட்டிவாக கேட்குறப்ப வேர்ப் முதல்ல வரணும், அடுத்தது சப்ஜெக்ட் வரணும். தேர்ட் கொஷின், த மூன் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த எர்த். நிலா பூமியை சுற்றி வருது அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத், ஒரு சயின்டிஃபிக் ட்ரூத். இதை நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் சொல்லணும். அப்போ ஆன்சர் பாருங்கள்,
த மூன் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த எர்த். இது வந்து தினமும் நடக்கிறது, டெய்லி நடக்கிறது. அப்போ இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். மேலே வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லியிருக்காங்க, அது தப்பு. அப்போ ஆன்சர் வந்து த மூன் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த எர்த்னு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். 4th கொஷின், இஷா இஸ் அன் ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இதில் ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு கான்சனன்ட் வேர்டுக்கு முன்னாடி வவலுக்கு யூஸ் பண்ணுற ஆன் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. நம்ம கான்சனண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஏவை யூஸ் பண்ணிக்கணும். அப்போ ஆன்சர் பாருங்கள், இஷா இஸ் எ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். லாஸ்ட் கொஷின், நெய்தர் நேஹா ஆர் நிவேஷ் ஹேஸ் அட்டெண்டட் த ஃபங்க்ஷன். இதில் நெய்தர் வந்தாலே நார் யூஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் பாருங்கள், நெய்தர் நேஹா நார் நிவேஷ் ஹேஸ் அட்டெண்டட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும். நெய்தர் வந்தால் நார்ன்னு சொல்லணும், எய்தர் வந்தால் ஆர்ன்னு சொல்லணும். இங்கே நெய்தர் இருக்கிறதுனால நாருங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கணும்.